கிருஷ்ணகிரியில் நடைபெற்று வரும் அகில இந்திய மாங்கனி கண்காட்சியை சிறப்பாக நடத்தி வரும் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆகியோருக்கு சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் பாராட்டு தெரிவித்து பேசினார். கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடி அருகே உள்ள கலைஞர் திடலில் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த கண்காட்சியில் நாள்தோறும் மக்களின் பொழுதுபோக்கு மட்டுமின்றி மக்களுக்கு பயனுள்ள வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் சார்பில் நுகர்வோர் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் நடுவராக செயல்பட்ட இந்த கருத்தரங்கில் பேச்சாளராக ஜெயபிரகாஷ், வடிவேல், படையப்பா, முரளிகிருஷ்ணன், சுமேரா, விஷ்ணு, கீர்த்தனா ஆகியோர் கலந்து கொண்டு எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அதற்கான பற்று சீட்டுகள் கேட்டு வாங்கும் பழக்கத்தினை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பேசினார்கள். இதனைத் தொடர்ந்து தலைமை உரையாற்றிய டாக்டர் சந்திரமோகன் தமிழகத்தில் நல்லாட்சி செய்து வரும் தமிழக முதல்வருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை, முன்னாள் வேளாண்மை இணை இயக்குனர் பச்சையப்பன் ஆகியோருக்கு தனது நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொண்டதோடு இன்று அனைத்து வணிகத்திலும் கலப்படம் என்பது அதிகரித்து உள்ளது. இந்த கலப்படத்தினை முறையாக கண்காணித்து தடுக்கும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுப்பதாக தெரியவில்லை. ஆகையால் நுகர்வோர்களாகிய நாம் தான் எந்த பொருட்கள் வாங்கினாலும் தரமான பொருட்களாக தான் இருக்கிறதா என்று பார்த்து வாங்க வேண்டும். வாங்கினால் மட்டும் போதாது, அதற்கான பற்றுச்சீட்டு கேட்டு வாங்க வேண்டும். அப்போதுதான் வாங்கும் பொருட்களில் குறைபாடுகள் இருந்தால் அதற்கான இழப்பீடு நுகர்வோர் நீதிமன்றம் மூலமாக பெற முடியும். ஆகையால் பொதுமக்கள் ஆகிய நீங்கள் இனியாவது விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தரமான நெய் இருக்கு, கேக் இருக்குது, பிஸ்கட் இருக்குது, அப்புறம் பாதாம் பால் இருக்குது, அணில் சுவையில அழகா இருக்குது. ஆவியில போய் நல்லா சாப்பிடுங்க. மற்ற அழகுகள் எல்லாமே நல்லதா இருக்குது. இந்த அப்பளம் இருக்குது, அப்பளம் என்னமா சொல்றது, அப்பளம் தானே, அது மட்டும் சைஸ் கம்மி பண்ணிப்பாங்க. அப்பளம் இருந்தா கூட சரி, இப்படி இருந்தா சரி, சின்னதா இருந்தா கூட சரி, இந்த மாதிரி இருந்தா போதும். அந்த அளவுல நீங்க குறைவான விலையில அப்பளத்தை விற்பனை செய்யுங்கள் என்று கூறி தமிழக முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் அவர்கள் மு.க. ஸ்டாலின் மக்களை தேடி நேர போறாரு. எந்த முதலமைச்சரும் வரலையா? எந்த முதலமைச்சரும் இந்த மாதிரி மக்களை தேடி வீட்டுக்கே போறது கிடையாது. ஆனா மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தெருத்துவா நடக்கிறாரு, ரோடோடா நடக்கிறாரு, மக்களுடைய மனுக்களை வாங்குறாரு. தொடர்ந்து முதலமைச்சர் ஆகுவதற்கு அவர் ஏன் இந்திய நாட்டில் ஜனாதிபதி கூட ஆகலாம். அவ்வளவு தகுதி படைத்தவர். 2 மணி நேரம் தூங்குறாரியா? ஐயா மக்களே, 2 மணி நேரம் தூங்குறாரு நம்முடைய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். துணை முதலமைச்சர் அவருடைய மகன் சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவரு சிறப்பானவர். அவர் வருகின்ற தமிழகத்து முதலமைச்சராக கூட ஆகலாம் உதயநிதி. அடுத்து நம்முடைய மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்திய நாட்டின் ஜனாதிபதியாக கூட ஆகலாம். கைத்தட்டுங்க. அந்த அளவுக்கு தமிழகத்தை பொற்கால பூமியாக ஆக்கி தமிழ்நாட்டு மக்களை சிறப்பாக வாழவும், அநியாயம் நடக்கக்கூடாது, லஞ்சம் நடக்கக்கூடாது, விபச்சாரம் நடக்கக்கூடாது, சாராயம் வரக்கூடாது என்று அனுபாட்டு வராங்க. ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன் அம்மா, ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். இந்த டாஸ்மார்க் மாண்புமிகு தமிழ்